இந்த கால வேலையில உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம உடல் எந்த அளவுக்கு வெயிட்லெஸ் நம்ம கம்மியா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சுறுசுறுப்பா இருக்கலாம். நம்மளுக்கு சோர்வு கொடுக்குதுன்னா வெயிட் போட்டாதான். நம்ம வயசுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும். அந்த வெயிட் நம்மளுக்கு எடை அதிகமா கூடிச்சுன்னா நம்மளுக்கு சோர்வு கொடுக்கும். நம்ம நினைச்சதை நம்ம செய்ய முடியாது. நம்ம சுறுசுறுப்பா நல்ல வேலை செய்யணும். ஏதாவது வீட்டுல நம்ம ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும். இப்ப இந்த யோகாவால ஒண்ணுதான் முடியும், வேற எதாலையும் உங்களால முடியாது. அதனால யோகா அன்றாடம் நீங்க யோகா பண்ணணும். நம்ம அந்த வெயிட்டை நம்ம குறைக்கணும். நம்ம உடம்புல பாடியில வெயிட் அதிகமா இருந்ததுனாதான் நம்மளுக்கு சோர்வு கொடுக்கும். ஒரு வேலையை செய்யலான்னு நீங்க ஆசைப்படுவீங்க, ஆனா முடியாது. ஒரு மாதிரி சோர்வா இருக்கும் உங்களுக்கு. வெயிட் கம்மி ஆயிடுச்சுனாக்கா நல்லா சுறுசுறுப்பு வரும். ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பீங்க. யோகா நல்லா பண்ணலாம். யோகா நல்லா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சுறுசுறுப்பு கிடைக்கும். அந்த சுறுசுறுப்பு வேணும்னா நீங்க வெயிட்டை குறைக்கணும். உங்க ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும், உங்க வயசுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும். அந்த வெயிட் இருந்ததுனா தான், வெயிட் அதிகரிச்சதுனா தான் நமக்கு சோர்வு கொடுக்கும். செய்யணும் போல ஆசையா இருக்கும், ஆனா முடியாது உங்களுக்கு. அதனால வெயிட் குறைக்கிற ஆசனம் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். பார்த்து செய்யுங்க நீங்க. இது கோணாசனம். One, two, three, four, five. அதே மாதிரி லெஃப்ட் லெஃப்ட். One, two, three, four, five. இது போல செய்ய செய்ய உங்களுக்கு இந்த இந்த பக்கம் உள்ள இந்த ஃபேட் எல்லாம் குறையும். அப்ப உங்களுக்கு இந்த இடுப்பு வலி எல்லாம் வராது, உங்களுக்கு இந்த கை வலி வராது. அதுதான் இந்த ஆசனம், கோண ஆசனம். நெக்ஸ்ட், one, two, three, four, five. Left. இப்ப இங்க உள்ள ஃபேட் எல்லாம் உங்களுக்கு குறையுது. ஃபேட் குறையுது, இந்த தொடையில இருக்கிற ஃபேட் எல்லாம் குறையுது உங்களுக்கு. One, two, three, four, five. முதல்ல செய்தது கோணாசனம், இது திரி கோணாசனம் இப்ப பண்ணது. அடுத்தது இப்ப இது பேர் மகாமுத்ரா. அப்படியே உடம்ப சுருட்டி கொண்டு வரணும். தலை, அடுத்தது புஜம், அடுத்தது இடுப்பு. 1, 2, 3, 4, 5. லெஃப்ட், ரைட் போட்டீங்கன்னா அடுத்தது லெஃப்ட் செய்யணும். அப்படியே மூச்சு இழுத்து விட்டுக்கிட்டே செய்யணும்.
1 2 3 4 5. இது பேரு மகாமுத்ரா. இது பண்றதுனால நல்ல ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்தது இந்த கழுத்து வலி வராது, இடுப்பு வலி வராது. உங்களுக்கு இந்த டிக்கி எல்லாம் ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும், அது மாதிரிலாம் இல்லாத அப்படியே போன்ஸ்ல போய் அப்படியே ஒட்டிக்கும் உங்களுக்கு சதையெல்லாம். இப்ப நான் செய்ய போறது வந்து யோக முத்ரா. நம்ம பின்னாடி வளைய வளைய ஞாபக சக்தியை அதிகரிக்கும், சுறுசுறுப்பாவே இருக்கும். சாரி, ஞாபக சக்தியில சுறுசுறுப்பா இருக்காது. நம்ம இப்படி குனிஞ்சுதான் இப்படி வேலை செய்வோம், நம்ம இப்படி பின்னாடி வளைஞ்சு ஒரு வேலை கூட நம்ம செய்யல. அதனால நம்ம பின்னாடி வளைய வளைய அந்த நாள் ஃபுல்லா சுறுசுறுப்பாவே இருக்கும். நல்லா பிளட்டு நல்லா சர்க்குலேட் ஆகுது. காலை அப்படி வச்சுக்கணும், ஒரு கையா கொண்டு போய் குதிகாலை பிடிக்கணும். அப்படியே நல்லா வளையணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது யோக முத்ரா. இப்ப நான் சொல்லி கொடுத்த யோகா வந்து உங்களுக்கு 4 ஆசனம் சொல்லி கொடுத்தேன். அந்த 4 ஆசனத்தையும் 4 திசையும் செய்யணும். நீங்க கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்குன்னு 4 திசை இருக்கு. அந்த 4 திசையும் செய்யணும். நம்ம அது போல செய்யணும். வெயிட் குறையும், உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கும், டென்ஷன் வராது, நல்லா சுறுசுறுப்பா இருப்பீங்க, உடம்புல உள்ள ஃபேட் எல்லாம் குறையும். இப்ப வந்து உட்காந்து செய்யற ஆசனம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அடுத்தது வந்து படுத்து செய்யற ஆசனம் இருக்குது, நின்றுகிட்டு செய்யற ஆசனம் இருக்கு. ஒவ்வொன்றா நாங்க போடுறோம், நீங்க அதை பாருங்க, பார்த்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அடுத்தது புது ஆசனத்தோட உங்களை சந்திக்கிறோம். வணக்கம்.